ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எம்மி த டயட். இன்னும் சில நாளில் தீபாவளி வரப்போகுது. தீபாவளி ஸ்வீட்ஸ்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது அதிரசம் தான். இப்போ அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன், அதாவது 400 கிராம். அதை 2 ஹவர் முன்னாடி தண்ணியில் நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதை ஒரு ஒயிட் துணியில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஃபேனுக்கு கீழே ஒரு 30 மினிட்ஸ் காய வச்சுருங்க. காய வச்சதை நம்ம கையில் தொட்டு பார்த்தோன்னா ஈரம் இருக்கக்கூடாது, லைட்டான ஈரப்பதம் இருக்கணும், கையில் ஒட்டணும் கொஞ்சமாக. காய வச்சதை மாவு மில்லில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. இங்கே மாவு மில் இல்லாததுனால நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறேன். அரைச்சதை ஜல்லடையில் போட்டு கட்டி இல்லாமல் ஜலிச்சிக்கணும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி 2 கப் அரிசிக்கு நான் 1.5 கப் வெல்லம் போட்டிருக்கேன். அதில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைக்கணும். கரைச்சதை வேறு பேனில் ஒரு வடிகட்டி வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். அப்போ தான் அதில் டஸ்ட் இருந்தால் அதெல்லாம் வந்துடும். இப்போது அதை நல்லா திக்கார அளவுக்கு ஹீட் பண்ணணும். பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க பதம் பார்க்குறதுக்காக. இப்போது பதம் பார்க்கறதுக்காக அந்த பவுலில் கொஞ்சமாக வெல்லத்தை ஊற்றி பார்க்கலாம். என்னால் சேர்த்து எடுக்க முடியல, ஸோ கரெக்டான பதம் இல்லை. திருப்பியும் இன்னும் கொஞ்சம் திக்காக காய்ச்சலாம். திருப்பியும் தண்ணியில் போட்டு பார்க்குறேன். இப்போ என்னால் சேர்த்து அதை கையில் எடுக்க முடியுது. இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு ஸ்பூன் சுக்கு பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது அரைச்சி வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கண்டினியூஸாக எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி டைட் ஆகிடும். அதில் 2 ஸ்பூன் நெய் போட்டு திருப்பியும் மிக்ஸ் பண்ண போகிறேன். அதை வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணுறேன். அது மேலே காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டு அதை க்ரீஸ் பண்ணி விடுறேன். இப்போ அதை க்ளோஸ் பண்ணி ஒரு பிளேஸில் வச்சுக்கணும். இப்போது 24 ஹவர்ஸ் கழித்து எடுத்து பார்க்குறேன். அது நேற்று வச்சதை விட இன்னும் கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு. ஒரு பிளாஸ்டிக் கவரோ இல்லை இந்த மாதிரி ஒரு பார்ச்மெண்ட் ஷீட்டோ எடுத்து ஒரு பால் சைஸில் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கணும். மீடியம் ஹீட்டில் இருக்கணும் ஆயில். மீடியம் ஹீட்டில் இருக்க ஆயிலில் இந்த அதிரசத்தை போடுறேன். இப்போ ஒரு சைடில் ப்ரௌன் கலர் ஆன உடனே இப்போ டர்ன் பண்ணி விடுறேன். அதை
வெந்தோடனே அதை எடுத்து இன்னொரு கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். ஏன்னா அது ஆயில் நிறைய எடுத்துருக்கும். ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணணும், இல்லைனா அது மாவெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ திருப்பியும் ஒரு அதிரசம் போடுறேன். திருப்பியும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆயிலெலாம் எடுத்து விடுறேன். இப்போது சாஃப்டான டேஸ்டான அதிரசம் ரெடி. அதிரசம் சாப்பிட்டு தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்கள். மறுநாள் பார்த்தா இன்னும் சாஃப்டாக இருக்குது. ஹாப்பி தீபாவளி.